Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. மேபி ஒரு 50 above இருக்கலாம். பட் உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்தனா அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். ஹீரோயை விட 20 years younger அம்மான்னு சொல்லிட்டு அவ்வளோ இல்ல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா சார் கூட ஒர்க் பண்றப்போ எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? பேசுவான்னு கூட எனக்கு தெரியாது, பயங்கர சீரியஸா தான் இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா அது ஃபர்ஸ்ட் ஷோட்டு முடிஞ்சதுமே அவங்க ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி அதெல்லாம் எனக்கு பயங்கர இவ்வளவு பெரிய ஆக்டர் அந்த கண்ணை பத்தி எல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சது. அவங்க பொண்ணு ரொம்ப அம்மா நீங்க அவனை இவ்வளவு க்ளோஸா பார்த்தாச்சு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி சில்லுன்னு ஒரு காதல் அந்த மூவியோட ஷூட் வந்து கோயம்புத்தூர்ல நடக்கும்போது நான் அங்க நர்சிங் படிச்சுட்டு இருந்தேன். எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது, ஆனா நான் தப்பிச்சு வந்தேன். யாரு கூட பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம்? அல்ல அப்புறம் எனக்கு விஜய் சார் இது கடைசிதான் அப்படியெல்லாம் சொல்றாங்க, அது எனக்கு ரொம்ப விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜயோட படம் பார்க்கும்போது ஒரு பாட்டி வந்து அவங்களுக்கு முத்தம் கொடுத்தேன். அது பார்த்த போது ஐயோ அந்த பாட்டியா இருந்தா மஞ்சு சேச்சி சரி ஊருக்கு வந்து பார்க்கலாம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி சார் இப்படி திரும்பி இப்படி என்ன பார்த்ததும் இப்படியே வச்சிருக்கேன். நான் இது கொஞ்சம் சார் இப்படி எல்லாம் ரஜினி சார் வந்து நம்ம போகும்போது அவங்கள எந்திக்கும், அப்புறம் ஒரு சேர் போட்டு நம்ம உட்காரும் போதுதான் அவங்களும். ஹலோ ஆல், ஸோ ரெட்ரோ மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. ரெட்ரோ மூவி ரிலீஸ் ஆனதுலேருந்து பல கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெட்ரோ மூவில ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ண சூர்யாவோட மாம் கேரக்டர் பண்ண ரம்யா சுரேஷ் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, ஸோ எப்படி இருக்கு ரெட்ரோ மூவியோட ரெஸ்பான்ஸ்? மிக்சடா இருக்கு, நல்லபடியா ஒர்க் ஆயின்னு சொல்றாங்க. சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருக்கு, ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. மிக்சடா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு ஆஃப்டர் மூவி உங்களை அந்த ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் இதெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத சம்பவம். இவ்வளவு பெரிய ஆக்டர் அவங்க கூட இவ்வளோ ஸ்கிரீன் ஸ்பேஸ், அது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் படம் அதுல ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப ஹாப்பி. அண்ட் வந்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன், ஏன்னா உங்களை ஆன் ஸ்கிரீன்ல பார்த்தப்போ கரெக்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, மதர் கேரக்டர் மேபி ஒரு 50 above இருக்கலாம். பட் உங்களோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பார்த்தோன்னா அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலி வாட்ஸ் யுவர் ஏஜ் மேம்? சென்னை படஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பேஜ் கூட நான் பார்த்தேன். ஹீரோயை விட 20 years younger அம்மான்னு சொல்லிட்டு அவ்வளோ இல்ல. நான் வந்து 42. ஸோ இந்த மூவி அப்ரோச் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்போ மேம் வந்துச்சு? ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது ஆடிஷன் மூலமா. இந்த அசோசியேட் டைரக்டர் வந்து கால் பண்ணி இப்படி கார்த்திக் சுப்ராஜ் படம் அதுல ஒரு கேரக்டர் இருக்கு, ஆனா ஆடிஷன் இருக்கு, ஆடிஷன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க செலக்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ அனுப்ப சொல்லி 2 இது கொடுத்தேன். ஒரு 35 years இருக்கிற ஒரு லேடி, அவங்களோட அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு சீனு, அப்புறம் ஒரு 60 years இது அப்படி 2ம் நடிச்சு வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு அப்புறம் ஓகே செலக்ட் ஆயிருக்கு அப்படி சொல்லியிருக்கேன். ஆனா எந்த கேரக்டர் இதெல்லாம் சொல்லல, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். எனக்கு பயங்கரமா கார்த்திக் சுப்ராஜ் படம் அதுல ஒரு இது இருக்கு, எனக்கு ஆடிஷன் இருக்கு, செலக்ட் ஆகாத ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததே எனக்கு ஐயோ அவ்வளோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செலக்ட் ஆன மாதிரி தான். அப்பவே உங்களுக்கு சொல்லிட்டாங்களா மேம்? ஆஃப்டர் தட் வந்து நீங்க மூவி போகும்போது நீங்க தான் வந்து சூர்யாவோட மதர் அண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டாங்களா? இல்லைங்க, சொல்லவே இல்லை. அங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீன் எல்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல சொல்றப்ப? என்னது நான் மதர் கேரக்டரா அந்த மாதிரி இருந்துச்சா? அந்த மாதிரி எனக்கு என்னோட கோ ஆக்டர்ஸ் 1-2 பேரு அப்படி சொல்லிட்டேன் நீங்க தான் அம்மா, ஆனா நான் நம்பவே இல்லை. ஏன்னா இவங்க இது வரைக்கும் அதை என்கிட்ட சொல்லல. இம்பார்ட்டன்டான கேரக்டர்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் அங்க இருக்கு, அதனால நான் அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான்
அத என்னோட கூட இருந்தவங்க சொல்லும் போது கூட அப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் நினைச்சேன். ஆனா இவங்க சொல்லாம எப்படி அது வேண்டாம், ரொம்ப ஆசைப்பட வேண்டாம், அப்புறம் அது இல்லைன்னா எனக்கு கஷ்டமா, அதனால ரொம்ப இதாகல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ பயங்கர ஹாப்பி. என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம் கூப்பிட்டு சொல்லி யாருக்கிட்டே சொல்லாதே, இது ரொம்ப இதா வச்சிருக்க, அதனால யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஸோ சூர்யா சார் கூட வந்து ஆன் ஸ்கிரீன் ஷேரிங் நீங்க நிறைய இடத்துல வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா சார் கூட ஒர்க் பண்றப்போ எப்படி இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? அது என்ன சொல்றது, ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது, பயங்கர அப்ரிஷியேட் பண்றாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பேசுவான்னு கூட எனக்கு தெரியாது, பயங்கர சீரியஸா தான் இருக்கும் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா அது ஃபர்ஸ்ட் ஷோட்டு முடிஞ்சதுமே அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து என்கிட்ட சொன்னாங்க, அப்படி நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நாங்க போட்ல தான் ரூம்ல போனோம். அப்போ சேம் போட்ல தான் டிராவல் பண்ணேன். அப்போ கூட அவங்க சொல்லியாச்சு, உங்களை தனியாவே தெரியுது, நல்லா நடிச்சிருக்கு, அது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கழுத்துல பிடிக்கிற அந்த சீன்ல அப்பவும் சொல்லியாச்சு, உங்க ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல் அப்படி. அதெல்லாம் எனக்கு பயங்கர, இவ்வளவு பெரிய ஆக்டர், ஐயோ அந்த கண்ணை பத்தி எல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சது அவங்க எங்கிட்ட சொல்றாங்க. பயங்கர. அப்புறம் ஜெயராம் சார் கூட எல்லாம் ஜோக்கு பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. நான் தூரத்துல இருந்து அவங்கள பாத்துருக்கேன், இப்ப கூட நடிச்ச மட்டும் இல்லாம அம்மையா நடிச்சிருக்கேன். அது ஓ ஆல்ரெடி நீங்க அவரை வந்து பாத்துருக்கீங்களா? இப்போ சில்லுன்னு ஒரு காதல் அந்த மூவியோட ஷூட் வந்து கோயம்புத்தூர்ல நடக்கும்போது நான் அங்க நர்சிங் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு பைக் ரைஸ் பண்ணிட்டு இப்படி போற ஒரு ஷோட், அது வந்து கொஞ்சம் தூரமா இருந்தேன். நான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். எங்களுக்கு ஹாஃப் டே கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும். அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்த போதுதான் அவங்க அங்க ஷூட். எல்லாருமே சூர்யா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அப்படி போக முடியாது, எங்க சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும், டியூட்டர்ஸ் இருக்கும், அப்புறம் நிறைய நம்ம எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. ஆனா நான் தப்பிச்சு வந்து அங்க இருந்து கிளாஸ் போட்டிருக்கேன் ஃபுல்லா, அங்க நின்று எட்டி பார்த்துட்டே இருந்தாயோ. அது ரொம்ப தூரத்துல, ஆனாலும் பார்த்தது ஒரு பயங்கர சந்தோஷமா இருந்தது. அத நான் அவங்ககிட்ட சொன்னேன் அன்னைக்கு. அப்படிங்களா, அப்ப வந்து பேசலாம்ல, வந்து பேசிருக்கலாமே. ஆனா அதை பார்த்ததே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து வேட்டையன் மூவிலையுமே உங்களோட அப்பியரன்ஸ் நாங்க வந்து பார்த்திருந்தோம். வேட்டையன் வந்து என்ன மலையாளத்துல நான் படவட்டம் ஒரு மூவி பண்ணியிருக்கேன், லிஜு கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி நிவின் போலி ஹீரோவா நடிச்ச ஒரு படம். அதுல நான் நிவின் போலியோட அம்மாவோட தங்கச்சி நான். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அந்த படம் பார்த்துதான் இந்த வேட்டையானுக்கு கூப்பிட்டேன். அதுல ஆடிஷன் எதுவும் இல்லை, டைரக்டா காஸ்ட் பண்ணியாச்சு. அந்த தஷ்ரா விஜயனோட அம்மாவா. அது கூட எடுக்கும்போது நல்லா இருந்தது, 4 டயலாக் எல்லாம் இருந்தது, நல்ல பக்கத்து கூட ஒரு காம்பினேஷன் இருந்தது. அப்புறம் சார் கூட 2-3 சீன் இருந்தது. கடைசியில் இப்படி ஆரதி எல்லாம் போட்டு நீங்க தான் என்னோட குலதெய்வம் எல்லாம் சொன்ன ஒரு இது எல்லாமே இருந்தது. ஆனா கடைசி வரும்போது அந்த டயலாக்ஸ் எதுவுமே இல்லை, அந்த அழகுற அது ஒரு இது சீன் மட்டும். அப்புறம் இப்படி 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 போறா. ஒரு சீன்ல என்ன கூப்பிட்டு இருந்த அந்த புள்ள இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வர அந்த டேட் எனக்கு கொடுக்க முடியல. அந்த ரிசீவ் பண்ற இடத்துல அப்பா மட்டும்தான் இருந்தது, நான் இல்லை அப்போ. மேபி அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸா காமிக்க வேண்டாம்னு நினைச்சோ என்னமோ தெரியாது. ஆனா அதெல்லாம் பண்ணும்போது இந்த ஞானவேல் சார் சொல்லியிருந்தேன், முடிச்சுட்டு போகும்போ நல்ல ஆக்ட்ரஸ், ரொம்ப நல்லா நடிச்சு அப்படி எல்லாம் சொல்லி இருந்தேன். ஆனா படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் அந்த படத்துல வந்ததுனாலதான் இந்த சூர்யா சார் படத்துல இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எனக்கு ஆடிஷன் கொடுங்கன்னு சொன்னது. அதனால எனக்கு அந்த கஷ்டம் போச்சு. ஆமா, இப்ப வந்து தமிழ்ல வந்து லீடிங் ஆக்டர்ஸ் கூட வந்து ஒரு காம்போ பண்ணியாச்சு, மூவில பண்ணியாச்சு. அடுத்தது யாரு கூட பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம்? தல. ஓகே, நிறைய பேர் இருக்குல்ல. அப்புறம் எனக்கு விஜய் சார் நடிப்பு இது கடைசிதான் அப்படி எல்லாம் சொல்றாங்க, அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் திரும்பி வருவேன் நம்பிட்டு இருக்கு. எஸ் கண்டிப்பா வருவாங்க. அண்ட் மேம், ரெட்ரோ மூவி செட்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்
அது மாதிரி என்ன ஷேர் பண்ண முடியுமா? அது எல்லாமே என்ன சொல்றது, ஷூட் இல்லாத டைம்ல நாங்க வெளியில சுத்தி பார்த்ததுதான். சபிதா ரோய் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எல்லாருமே நல்ல இதா இருந்தது. அப்புறம் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து நாங்க ஒரு ஃபேமிலியா தான் அங்க இருந்தேன். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஐயோ பயங்கரம், இது எனக்கா இந்த இது கொடுத்துருக்கேன், ஐயோ நான் தானா, அப்படி எல்லாம் ஒரு பதட்டத்துல இருந்தேன். ஆமா, நீங்க அங்க ஸ்டார்ட் பண்ண பிறகுதான் அங்க எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் ஜெயராம் சார் மலையாளத்துல அவங்க இருந்தா கூட நான் பாக்குறது வந்து அப்பதான் அவங்க கூட ஜோஜு அந்த அண்ணா அவங்களெல்லாம் இங்க இருந்தாலும் நான் இது வரைக்கும் சேர்ந்து ஒர்க் பண்றது கிடையாது. இங்கதான் எனக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அப்பதான் அவங்களெல்லாம் வந்து நான் பார்த்தேன் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த என்னோட காஸ்டியூம்ல அங்க பார்த்ததுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். திருப்பி போகும்போது போட்ல ஏறும்போதுதான் என்னோட காஸ்டியூம்ல வரும்போதா ஜோஜு சொல்றாங்க ஜெயராம் சார் கிட்ட, இதுக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு தெரியவே இல்லையே. அண்ட் நீங்க இந்த கிளைமேக்ஸ் பத்தி சொல்லும் போதுதான், ஏன்னா உங்ககிட்ட இருந்துதான் அந்த ஸ்மைல எல்லாருக்கிட்டயுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருந்துச்சு இல்லையா? சோ எப்படி அந்த ஸ்மைல் பண்ணீங்க? அது என்கிட்ட சொன்னாங்க. அவங்க இப்படிதான் சொன்னது, இவ்வளவு நாளைக்கு நம்மள பயந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த அரக்க கூட்டம் பயப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் சிரிக்காம இருந்தேனா அப்ப சிரிக்கிறா. என்னோட சிரிப்பு பார்த்து இது வரைக்கும் சிரிக்காம இருந்த நான் சிரிக்கிறத பார்த்து ஹஸ்பண்ட் சிரிக்கிறா. அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவங்களோட பயம் போயிருச்சு. ரம்யா சுரேஷ் மேம் மூவில வந்து பயங்கரமா பண்ணாங்க. ரெட்ரோ மூவில அவங்களோட பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் தாண்டி யூ ஆர் மேரிட் ரைட், யூ ஹாவ் 2 children. ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க. 2 குழந்தைகள் இருக்கு, பையன் ஒரு பொண்ணு வந்து இனிமே 8th standard, பையன் வந்து இனிமே 11th. நாங்க எல்லாருமே துபாயில தான் இருந்தது. அப்புறம் எனக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அங்க இருந்து இங்க செட்டில் ஆயிட்டோம். ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது சினிமா தான். சோ ஆஃப்டர் மேரேஜ் தான் மூவிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா? ஆமா, இந்த மூவி எல்லாம் என்னோட மனசுல இல்லாத விஷயம். அது இங்க கேரளாவில எல்லாருக்குமே தெரியும். நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு தடவை மட்டும்தான், அதுவும் நான் இங்க சொல்லியிருக்கேன், இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு தடவை மட்டும்தான் எனக்கு ஒரு ஆர்டிஸ்டா வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜயோட படம் பார்க்கும்போது சின்ன வயசுல ஒரு பாட்டி வந்து அவங்களுக்கு முத்தம் கொடுத்தேன். அது பார்த்த போது ஐயோ அந்த பாட்டியா இருந்தா நல்லா இருக்குமே நான் அப்படி நினைச்சேன். அது மட்டும்தான், அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். அதை தவிர எனக்கு ஒரு ஆசையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்லி நான் சினிமால வந்தது. சும்மா சோசியல் மீடியால ஒரு பாட்டு பாடி போட்டது ரொம்ப வைரல் ஆகி பயங்கர திட்டி விட்டு, அப்ப எனக்கு நான் இது ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்ணது கிடையாது, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜோலியா பண்ணதுதான் அப்படின்னு ஊருக்கிட்ட சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணலாம், சினிமா நடிக்கணும், அப்பதான் நம்மளை கேட்கும். அப்படிதான் நான் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி இந்த ஒரு ரீசனுக்கு மட்டும்தான். அது எல்லாருக்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நடிக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அதுல கிடைச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நான் நடிச்சதுக்கு அப்புறம் துபாய் திருப்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வெக்கேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சத்யன் அந்திக்காடு சாரோட ஞான் பிரகாஷன் மூவி பண்ணேன். அது ஹிட் ஆயிடுச்சு. என்னோட கேரக்டர் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்து ஸ்டில் இப்போ ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மலையாளத்துல ஆடிஷன்ஸ் இல்ல, தமிழ்ல ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபியூச்சர்ல தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் கமிட் ஆயிருக்கீங்க? இப்ப என்ன ஒரு விக்ரம் பிரபு சாரோட படத்துக்கு கூப்பிட்டேன். ஆனா எனக்கு தெரியாது அது பண்ண முடியுமா இல்லையா. இங்க 2 மலையாளம் மூவி ஓகே சொல்லிட்டு இருக்கு. சேம் டேட்ல தான் அது வருது. எனக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அது விடுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் இதுதான் இந்த ராம் பிரகாஷ் சாரோட அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் இருக்கு. அண்ட் வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு வந்து 11th படிக்கிற பையன் இருக்கான்னு சொல்லிட்டு, பட் நீங்க பார்க்க அப்படி தெரியல. ஸோ எப்படி மெயின்டைன் பண்றீங்க உங்களை? இது மெயினா என்னோட அப்பா மாதிரி தான் நான் இருக்கேன். ரொம்ப குண்டாக எல்லாம் மாட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஜிம்க்கு போவேன், யோகா பண்ணுவேன். இப்ப கொஞ்சம் ஸ்டாப்பா வச்சிருக்கேன். இங்க எல்லாம் பயங்கர மசில் வந்ததுனால என்ன
அந்த இப்போ நடிச்சிட்டு இருக்க அந்த டைரக்டர் திட்டி விட்டுட்டா. நான் ஏதோ அம்மா கிட்ட பேசுற மாதிரி இல்ல, எனக்கு ஏதோ அப்பா கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நீங்க இந்த படம் முடியற வரைக்கும் ஜிம்முக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டேன். பட் நீங்க யோசிச்சிருக்கீங்களா மேம், எனக்கு இது மாதிரி மதர் கேரக்டர்ஸா தான் கிடைக்கிது? பிகாஸ் ஃபிட்டா இருக்கீங்க, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, பட் ஆனா என்ன ஒரே மதர் கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னு நினைச்சிருக்கீங்களா? வந்ததே அந்த மாதிரி கேரக்டர் பண்ணி தான் வந்தேன். அதான் அது கிளிக் ஆயிடுச்சு. அதனால மறுபடியும் அப்ப யாருக்கும் தெரியாது நான் எப்படி இருக்கு. ஒவ்வொரு செட்ல போகும்போதுதான் தெரியும் இவங்க இப்படி இருக்கா அப்படி. அம்மாவுக்கு கூப்பிட்டுட்டு நான் போகும்போதுதான் தெரியும். இப்ப ஆனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த கேரக்டர் எல்லாரோட மனசுல பதிஞ்சிருச்சு. அதனால வரது எல்லாமே அப்படி. ஆனா நான் ஒவ்வொரு இதுல சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இல்ல, எனக்கு நல்ல சைக்கோ கேரக்டர்ஸ், ரவுடி கேரக்டர்ஸ், போலீஸ் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அதெல்லாம் தான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பரவாயில்ல வந்துடும். இந்த மாதிரி பண்ணி பண்ணி இவங்கள வச்சு வேற பண்ணலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்கும், அப்ப பண்ணலாம். அண்ட் உங்க சன் என்ன மேம் சொல்றாங்க? பிகாஸ் வந்து சூர்யா சருக்கு அம்மா கேரக்டர், ரியல் சன் வந்து அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? அவன் பயங்கர ஹாப்பியா இருக்கு. என்னோட பொண்ணு ரொம்ப அம்மா நீங்க அவங்க அவ அந்த அம்மான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிற சீன்ல இருக்கலாம். ஐயோ நீங்க அப்படியா இப்படி எல்லாம் பண்ணியாச்சாமா, நீங்க அவளோட இவ்வளவு க்ளோஸா பார்த்தாச்சு இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப சூர்யா பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். சூர்யா யாருக்குதான் பிடிக்காத இருக்கிறது. விஜய், தலா, தனுஷ் இவங்களெல்லாம் பிடிக்கும். தமிழ் மூவி தான் நிறைய நாங்க பாக்குறது, அப்புறம் தமிழ் சாங்ஸ் தான் கேக்குறது. சோ தமிழ் கூட பயங்கர அட்டாச்மெண்ட். இப்ப கூட என்னோட அம்மா, என்னோட பிரதரோட வைஃப், அவங்க 2 குழந்தைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு ரெட்ரோ பாக்குறதுக்கு. ஃபேமிலியா போய் நீங்களும் போறீங்களா? நான் ஆல்ரெடி நான் ஃபேன் ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 345 ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட 2வது தடவை போயிட்டேன். இனி அந்த தியேட்டர் பக்கம் போனா அவங்க என்ன கிண்டல் பண்ணுவேன், நீங்களே இந்த படம் ஹிட் ஆக்கிடு போல இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவேன். அண்ட் மேம் வேட்டையன் மூவில வந்து ரஜினி சார் கூட நீங்க ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இன்ஸ்டாலையும் நாங்க அதை பார்த்தோம். ஸோ ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு? ரஜினி சார் அது ரொம்ப கவனியா இருந்தது. நான் என்னோட கோஸ்டியூம்ல மட்டும்தான் அவங்க என்னோட கோஸ்டியூம் இல்ல, இந்த கேரக்டரோட கோஸ்டியூம்ல தான் சார் பார்த்து கடைசி நாள் அந்த இந்த கேஸ் எல்லாம் வின் பண்ணியதுக்கு அப்புறம் நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அந்த இதெல்லாம் வச்சு சார் இந்த குலதெய்வத்துக்கு நான் ஏதோ வேண்டியாச்சு, நீங்க தான் என்னோட குலதெய்வம்னாக்க சொல்லிட்டு அழுதுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு அது அந்த ஒரு சீனுக்கு மட்டும்தான் நான் அங்க அன்னைக்கு போனேன். போனதுக்கு அப்புறம் என்னோட முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சரி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வரலாம்னு சொல்லி நான் திருப்பி அங்க போனேன். அங்க போகும்போது ரஜினி சாரு, மஞ்சு சேச்சி அவங்களுக்கு ஷார்ட் ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கு. நான் டைரக்டர் சார் கிட்ட சொல்லி போறேன்னு சொல்லும் போது சார் ஐயோ அடையாளமே தெரியலையே அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் நான் கிளம்புறேன் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு இப்படி வரும்போது ரஜினி சாரை பார்த்தேன், மஞ்சு சேச்சியும் பார்த்தேன். அவங்க ஹக் பண்ணிட்டு மஞ்சு சேச்சி சரி ஊருக்கு வந்து பாக்கலாம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி சார் இப்படி திரும்பி இப்படி என்ன பார்த்ததும் இப்படியே வச்சிருக்கேன். நான் இது கொஞ்சம் சார் இப்படி எல்லாம் காமிக்கணும்னு எனக்கு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன சொல்லணும் எனக்கும் புரியல. அப்புறம் நான் சொன்னேன் சார் என்னோடது முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன். ஓகே ஓகே அப்படி. அண்ட் அது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஏன்னா அவங்க பேசுவாங்களா, அவங்கள எனக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. போய் பேசுறது ஒரு வணக்கம் மட்டும்தான் தினமும் நான் சொல்லுவேன், நிம்மதியா இருக்கட்டும்னு நினைச்சேன். நம்ம போகும்போது அவங்களுக்கு இதாகும்ல, எஸ்பெஷலி ரஜினி சார் வந்து நம்ம போகும்போது அவங்கள எந்திக்கும், அப்புறம் ஒரு சேர் போட்டு நம்ம உட்காரும் போதுதான் அவங்களும் உட்காரும். அதனால எனக்கு நான் பாத்திருக்கேன் வேற ஆட்களுக்கு அப்படி பிஹேவ் பண்றது பாத்திருக்கேன். அதனால எனக்கு போறதுக்கு பயங்கர கஷ்டமா இருந்தது, நான் போகவே இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க, ரெட்ரோ மூவி ஆகட்டும் அண்ட் வேட்டையன் மூவி ஆகட்டும், அண்ட் நிறைய தமிழ் மூவிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கும் கொடுத்ததுக்கு. Thank you. Marvel Studios Thunderbolts opens in Indian theatre from May 1, 2025. English, Hindi, Tamil and Telugu. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது.